ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் FCK. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான கிழமையில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். அந்தந்த கிழமையில் பிறந்தவருக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். முதலில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி குணங்களுடன் இருப்பார்கள் என்று பார்க்கலாம். ஞாயிறன்று பிறந்தவர்கள் கடின வேலைகளை எளிதாக முடிக்கும் திறமை பெற்றவர்கள். இரக்க குணத்துடன் மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். இயல்பான தலைமை பண்புகளுடன் அதிகாரம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவார்கள். யாரையும் ஏமாற்றாமல் நேர்வழிகளில் முயற்சி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தன்னால் செய்ய முடியும் அல்லது முடியாது என்பதை சொல்லிவிடுவார்கள். அவ்வப்பொழுது உணர்வுகளால் தூண்டப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடுவதால் குழப்பமான மனநிலை இவர்களுக்கு வந்து செல்லும். பல நேரங்களில் மௌனமாக இருந்து விடுவது இவர்களது வழக்கம். இவர்கள் ஞாயிறன்று அதிகாலையில் ஆதித்ய ஸ்ருதயம் பாராயணம் செய்வது ஆரோக்கியமான வாழ்வை உண்டாக்கும். ஈன்ற தந்தை மற்றும் ஆன்றோர்களின் ஆசிகளை அவ்வப்போது பெற்று வர வேண்டும். தெய்வ வழிபாட்டில் கோதுமை பண்ட நெய்வேத்தியம் சிறப்பு. ஆடைகளின் கருப்பு மற்றும் பழுப்பு நிறங்களை தவிர்ப்பதோடு இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை அணியலாம். கிழக்கு திசையானது பலவிதமான பயன் தருவதாக இருக்கும். அரசு துறையில் காரிய வெற்றி பெற விரும்புவார்கள். சூரியஹோரை காலத்தில் தமது முயற்சிகளை செய்வதால் வெற்றி கிடைக்கும். அடுத்தது திங்கட்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். வேடிக்கையான பேச்சோடு பல விஷயங்கள் அறிந்தவர்களாகவும் சாந்தம், சகிப்புத்தன்மை, பெரியவர்களிடம் மரியாதை, கடவுள் பக்தி போன்ற குணங்களும் உடையவர்கள். ஞாபக சக்தியும் நடக்கும் விஷயத்தை முன்கூட்டியே அறியும் நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் உடையவர்கள். மென்மையான குணங்கள் இருப்பதால் எதிரிகளை நண்பர்களாக நினைப்பார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஆலோசனை செய்வதில் காலதாமதம் உண்டாக்கிக் கொள்வார்கள். எதிர்ப்புகளை துணிச்சலாக எதிர்கொள்வார்கள். சுயநலம் இல்லாததால் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திப்பார்கள். பழைய விஷயங்களை அடிக்கடி நினைத்து கொண்டு கவலை அடைவார்கள். இவர்கள் திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் பெற்ற தாயை வணங்கி ஆசிகளை பெற்றுக்கொண்டு வெள்ளை நிற பூக்களால் அம்பாள் வழிபாடு செய்வதோடு கற்கண்டு கலந்த நைவேத்தியமும் படைப்பது சிறப்பு. சந்தன நிறம், ஐவரி நிறம், வெள்ளை ஆகிய நிறத்தில் ஆடைகள் அணிவது சிறப்பு தரும். பெண்களிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாது பார்த்து கொள்வது முக்கியம். அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அறிவு பெற்றவர்களாகவும் கலை ரசிகர்களாகவும் வினோத பிரியர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்கள் கருத்தை அப்படியே அங்கீகரிக்காமல் தமக்கென ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள். வெகுளியாகவும் கபடம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நண்பர்களிடம் மனம் திறந்து சொல்வார்கள். அன்புக்கு உரியவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் துணிச்சலாக உதவி செய்வார்கள். சொல்வதும் செய்வதும் சரி என்ற மனப்போக்கு உடையவர்கள். அதனால் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் நடக்கும் இயல்பு கொண்டவர்கள். இவர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அரளிப்பூ மாலை கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வு வளம் பெறும்.
அன்று மாலை ஸ்ரீ பைரவருக்கு துவரம் பருப்பால் செய்த நைவேத்தியத்தை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது முக்கியம். சிவப்பும் மஞ்சளும் இருக்கும்படி ஆடைகளை அணிவது அதிர்ஷ்ட அலைகளை உண்டாக்கி கொடுக்கும். நிதானம்தான் இவர்களும் வெற்றி தரக்கூடியது. அடுத்தது புதன்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அறிவின் கூர்மையோடு பல திறமைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். இரகசியங்களை வாழ்நாள் முழுவதும் காப்பதோடு மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து செயல்படுவார்கள். இளமையான தோற்றத்துடன் இனிமையாக பேசும் திறமை பிறர் ரசிக்கும்படி இருக்கும். அறிவாற்றல் காரணமாக எந்த பிரச்சனைகளிலும் சிக்குவதில்லை. வேலைகளை பொறுப்போடு கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். பலரிடமும் ஒரு விஷயம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாலும் தங்கள் மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் பார்வையில் இவர்கள் காரியவாதிகளாக தென்படுவது இவர்களது குறையாக இருக்கும். இவர்கள் புதன்கிழமையன்று அதிகாலையில் துளசி, கற்கண்டு மற்றும் மரிக்கொழுந்து கொண்டு மகாவிஷ்ணுவை வழிபடுவதோடு பாசிப்பயிறு சுண்டல் நைவேத்தியத்துடன் விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வதும் சிறப்பு. தாய் மாமன் அல்லது ஒன்றுவிட்ட மாமன் ஆகிய உறவுகளிடம் புதன் அன்று ஆசி பெறுவது நல்லது. பச்சை மற்றும் இளநீலம் கலந்த நிறங்கள் ஆடையில் இருக்குமாறு தேர்ந்தெடுத்து அணிவது பல நன்மைகளை உண்டாக்கும். வியாபாரத் துறையில் இருப்பவர்கள் மரகதக் கல்லை அணிவது அல்லது வீடுகளில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் வெற்றி உண்டாகும். அடுத்தது வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இவர்கள் குரு ஆதிக்கம் உள்ளவர்கள் என்பதால் நல்லொழுக்கமும் உயர்ந்த பண்புகளும் கொண்டு பேச்சிலும் எழுத்திலும் ஆற்றல் மிக்கவர்கள். தெரிந்த வித்தைகளை முழு மனதுடன் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நல்லவர்களிடம் சுமூகமாக பழகுவதோடு அத்துமீறுபவர்களை கண்டிக்கும் தைரியசாலிகள். தன்னை சார்ந்தவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருக்கும். சுயநலம் பாராமல் உதவி செய்யக்கூடிய குணத்துடன் உண்மை, நீதி, நியாயம் ஆகியவற்றை வாழ்வில் கடைபிடிப்பார்கள். முன்கோபம் உடையவர்களாக இருப்பதால் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். பின்னர் கோபம் தணிந்து அவர்களிடம் மனம் திறந்து பேசுவதால் இவர்களிடம் இரகசியங்கள் தங்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பால் பல துன்பங்களை அடைவது இவர்களுக்கு வழக்கம். பிறருடைய செயல்கள் பற்றிய மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் வியாழக்கிழமையன்று சூரிய உதயத்திற்கு முன்னர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் பாராயணம் செய்து அவருக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியமாக செய்வதும் விசேஷமானது. வியாழனன்று ஆசிரியர்களை வணங்கி ஆசி பெறுவது அவசியம். தங்க நிறம் ஆடைகளில் பிரதானமாக இருப்பது இவர்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வரும் நாளில் முக்கியமான விஷயங்களை செய்வது பல நன்மைகளை தரும். This video is sponsored by KSATIS Official. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரெடிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் தென் யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த ஒன்றோட ஆர்டரெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கம்மி ரேட்டில் ஆனால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவு நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். சுக்கிர ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் கலைகளின் நாட்டத்துடனும் பேச்சால் மற்றவர்களை தன்வயப்படுத்தி வேலைகளை செய்து முடிப்பார்கள்.
குடும்ப உறவினர்கள் இவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொறுமைசாலியாக தென்பட்டாலும் சில நேரங்களில் கோபம் கொள்வது உண்டு. சிந்தனை மற்றும் செயல் ஆகியவற்றால் நிதானமாக இருந்தாலும் அசட்டு தைரியம் இருக்கும். மற்றவரின் மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு கேலியும் கிண்டலும் கலந்து பேசிவிடுவார்கள். எந்த காரியத்திலும் லாப நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்து செயல்படும் இயல்பு உடையவர்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் மல்லிகை பூக்கள் கொண்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், ஸ்ரீ லலிதா சரஸ்கர நாமம் ஆகியவை பாராயணம் செய்து அம்பிகையை வழிபடலாம். பால், பழம், கற்கண்டு, தேன் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்வது விசேஷம். முக்கியமான விஷயங்களுக்கு வெள்ளை நிறத்தில் ஆடைகள் அணிந்து சென்றால் விசேஷமாகும். வெள்ளி அன்று வரக்கூடிய சுக்கிரஹோரை காலமானது இவர்களுக்கு ஆன்மீக வெற்றிகளை தரக்கூடியது. அடுத்தது சனிக்கிழமை அன்று பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். பொறுமையுடனும் நீதி நேர்மையுடனும் தமது வேலைகளை முடித்து விட்டுதான் மற்றவை பற்றி எண்ணுவார்கள். பெரியோர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பதோடு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள். பிறருடைய கஷ்டங்களை இவர்களால் தாங்க முடியாது. தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டாலும் தமது பாதையில் தொடர்ந்து நடப்பார்கள். சனி ஆதிக்கம் காரணமாக ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் முகத்தில் எப்பொழுதும் கவலை குடிக்கொண்டிருக்கும். எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதன் சாதகமான பலனை அறிந்த பின்னரே காரியத்தில் ஈடுபடுவார்கள். நினைத்ததை சாதிக்கும் பிடிவாத குணம் உடையவர்கள். இவர்கள் சனிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீல சங்குப்பூ வில்வம் சாற்றி சிவபெருமானை வழிபடுவது நல்லது. ஆலய மூலஸ்தானத்தில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது சிறப்பு. பூஜைக்கு பிறகு காகத்துக்கு எள் கலந்த நெய் சாதம் வைப்பதோடு உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் அளிப்பதும் முக்கியம். கடன் தரக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் அதிக வட்டி வாங்கினால் கர்ம வினைகள் பாதிப்புகள் வந்து சேரும். வட்டி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடைகளில் நீலம் சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்துவது பல நன்மைகளை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 கிழமைகளிலும் பிறந்தவர்களின் பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.